ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்டான ஒரு 3 இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கோரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நமக்கு லைவ் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் எஸ்பிஓலேருந்து நடக்க போகுது. ஸோ அதில் எஸ்பிஓ பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட்டில் வச்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை எஸ்பிஓ பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாமல் இருந்தீங்கனாலோ உங்களோட ஐடியை பிளாக் பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ எஸ்பிஓ பற்றி ஃபுல் அப்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி இந்த எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ண வைக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நமக்கு வீடியோ வெரிஃபிகேஷன் கால் நடக்காதுங்கிறத கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வீடியோலையும் அதே தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். பிகாஸ் நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்மிங் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் உங்களுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் எப்படி நம்ம லைவ் வைக்க போகிறோம், அதாவது அந்த வீடியோ கால் வெரிஃபிகேஷன் நடக்க போகுதுங்கிறத உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அவங்க கவர்மெண்ட்டை பேசிவிட்டு, ஸோ இந்த விஷயத்துக்கு அவங்க அப்ரூவ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு டியூஸ்டேலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட எஸ்பிஓ ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது யாருக்கெலாம் அப்படின்னா, டோட்டலாக 1000 பீப்புளுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்லாம் எஸ்பிஓலேருந்து நான் லீவ் ஆகுறேன், ஸோ எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ண முடியாதுன்னு ரீஃபண்ட் கொடுத்த பீப்புள்ஸ்க்கெலாம் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் ரீஃபண்ட் சொல்லி sbotv@gmail.comக்கு மெயில் போட்டிங்களோ அவங்க எல்லோரும் ஐடியை லாகின் பண்ணி பாருங்கள். உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். பிகாஸ் உங்களுக்கு April 10க்குள்ளே ரீஃபண்டை கொடுக்குறோன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் இது. சில பேருக்கு நான் எஸ்பிஓக்கு ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கு கொடுக்கவே இல்லை, பட் என்னோடய ஐடியும் சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஸோ அதுக்கும் ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. தவறுதலாக உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிருந்தாலோ, இல்லை நான் ரீஃபண்டுக்கு கொடுத்துருந்தேன், என்னோடய ஐடி சஸ்பெண்ட் ஆகலை அப்படிங்கிற பர்சனுக்கும் ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு சஸ்பெண்ட் ஆன பீப்புள்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களோட தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம 2 வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு ஆட்டோமேட்டிக் விட்ராவல் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போது நமக்கு இந்த 1 வீக்கில் பண்ண சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் டுடே டாஸ்க்லையோ இல்லை போனஸ் வேலட்லேயோ உங்களுக்கு ₹1 இருந்தால் கூட அதை அப்படியே அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களுக்கு கம்மிங் சாட்டர்டே வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே உங்களோட டுடே டாஸ்க் அண்ட் போனஸ் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை 0 பண்ணிடுங்க. 0 பண்ணிடுங்க மீன்ஸ் உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட அந்த டுடே டாஸ்க்லேயோ போனஸ் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் சாட்டர்டே 0 ஆயிரும். ஸோ அது 10,000 இருந்தாலும் சரி, 5,000 இருந்தாலும் சரி, ₹10 இருந்தாலும் சரி, சாட்டர்டே அன்னைக்கு உங்களோட டுடே டாஸ்க் அண்ட் போனஸ் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் 0 ஆயிரும். ஸோ உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி இதை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ 1 வீக்குள்ளே உங்களோட டீமில் உள்ள எல்லா மெம்பரையும் அவங்க சம்பாதிச்ச டுடே டாஸ்க் அண்ட் போனஸ் வேலெட் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். எல்லாருக்குமே அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுற வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் அவங்கள சேஞ்ச் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ அதை எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோ நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களோட ஐடியை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. என்னோடய ஐடியில் எல்லா அமௌண்ட்டையும் நான் ஃபஸ்ட் பிரேக் விடும் போதே சேஞ்ச் பண்ணி வச்சனால என்னோடய டுடே டாஸ்க் அண்ட் போனஸ் வேலெட் 0ல் தான் இருக்குது. ஸோ எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கீழே உங்களுக்கு வேலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அந்த வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அஃபிலியேட் அக்கௌண்ட் பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அது ஷோ ஆகும். ஸோ கீழே சூஸ் வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டாஸ்க் வேலெட் அண்ட் போனஸ் வேலெட்னு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு போனஸ் வேலெட்டில் அமௌண்ட் இருந்து அப்படின்னா போனஸ் வேலெட்டை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை டாஸ்க் வேலெட்டில் இருக்குது அப்படின்னா டாஸ்க் வேலெட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ, ஸோ நான் போனஸ் வேலெட்டில் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் போனஸ் வேலெட்டில் உங்களுக்கு அவைலபிள் அமௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். ஸோ என்னோடதில் இப்போ 0 தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை அங்கே ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அது எவ்வளவு இருக்கோ, இப்போது ₹101, ₹101, இல்லை ₹210, ஸோ இல்லை ₹2,000. ஸோ ரவுண்டாக தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. 2,000 இருந்தாலும் சரி, இல்லை 210, 201 அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ இப்போது மேலே 0ன்னு ஷோ ஆகுது. ஸோ அதில் ₹210, ₹210 இருக்குது அப்படின்னா நான் இதில் 210, ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே நான் அடிச்சிடுறேன்.
அப்படி கொடுத்ததும் கீழே சப்மிட்னு ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அப்படி டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அஃபிலியேட் அக்கௌண்ட்னு ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும் க்ரீன் கலரில். அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒன் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட்க்கு அந்த அமௌண்ட் சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் டுடே டாஸ்க் அண்ட் போனஸ் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம அஃபிலியேட் அக்கௌண்ட்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் அஃபிலியேட் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனை எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸோ இல்லை அப்படின்னா அவங்களோட அமௌண்ட் எல்லாமே 0 ஆயிரும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.